என்னங்கடா இன்னைக்கான எபிசோட்ல அவ்வளவு கண்டென்ட்டா கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ மேல ப்ரோமோவா இறக்கிட்டு இருக்கானுங்க. ஜியோ ஹாட் ஸ்டாரை பொறுத்தவரை பாரு கமருதீன் இவங்களுக்காகவே 3 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நம்ம முதலே பார்த்துட்டோம். அதாவது கமருதீன் பாரு இவங்க 2 பேருமே மைக்க மறைச்சு வச்சு பேசுறாங்க. இதனால கோவப்பட்ட பிக் பாஸ் பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற காஃபி, டீ, பால், முட்டை இது எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. இதனால போட்டியாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பார்வை பொறுத்தவரை மிரண்டு போய் இருக்கிறாங்க. நானும் கமருதீனும் சேர்ந்து தான் இந்த தப்பெல்லாம் பண்ணோம். இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்னதான் டார்கெட் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி அமித் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருமே சமகான்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் பாரு மடியில கமருதீன் படுத்திருக்காரு. அதை பார்க்கிற சாண்டாவை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே கான்ல இருக்கோம், இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாரு கமருதீன் இந்த 2 பேருமே கேமரா பார்த்து பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இது கடைசி வார்னிங்கா இருக்கட்டும் பிக் பாஸ், எங்களை பொறுத்தவரை இனி இந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாரி எல்லாம் கேட்டுட்டு ஊக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 3 ப்ரோமோவை கமருதீன் பாருவுக்காகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் டிவில இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ப்ரோமோ பொறுத்தவரை இந்த வார வீக்லி டாஸ்கான கோர்ட் டாஸ்க்ல நடக்கிற பிரச்சனைகளை தான் காட்டியிருக்காங்க. அதாவது இதுல காட்டப்படுற வழக்கு யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை, வினோத் இவங்க 2 பேர் பிரச்சனை தான் கோர்ட்ல விவாதிக்கப்படுது. இதுல வினோத்துக்கு வழக்கறிஞரா விக்ரம் வர்றாரு. அதே மாதிரி ஆதிரைக்கு வழக்கறிஞரா அரோரா வர்றாங்க. சும்மாவே சண்டை போடுவாங்க. அப்படி இருக்கும்போது கோர்ட் டாஸ்க்ல சண்டை போடாம இருந்தா எப்படி? இந்த இடத்துலயும் பாரு ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்க. அந்த இடத்துல ஜட்ஜா இருக்கிற அமித், திவ்யா பாருக்கு பதில் சொல்றாங்க. இதுதான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை ஆதிரைக்காகவோ இல்லனா வினோத்துக்காகவோ நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட தீர்ப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால என் மனசுல என்ன படுதோ அதை தான் நான் தீர்ப்பா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜா இருக்கிற திவ்யா இப்படி பேசிட்டு இருக்கும்போது வினோத்தை பொறுத்தவரை ஏதோ ஒன்று பேச வர்றாரு. வினோத்தோட வழக்கறிஞராக இருக்கிற விக்ரம் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்றாரு. அதுக்கடையில பாருவும் ஏதோ ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிருக்காங்க. உடனே ஜட்ஜ் பேசும்போது வேற யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா திவ்யா கணேஷ் வந்து பாருவுக்கு பதில் சொல்றாங்க. அதாவது பாரு என்ன பொறுத்தவரை எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல தெரியுமோ அப்படிதான் என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் சொல்ல, அதுக்கு அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை கோர்ட் அப்படிங்கறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பதில் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஜட்ஜான அமித்தை பொறுத்தவரை ஜட்ஜ் பேசும்போது யாராவது பேசுனீங்க அப்படின்னா பேசாம வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல பாரு வந்து கோர்ட்டுக்கு மரியாதை கொடுத்து நானும் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்படி இன்னைக்கு நடக்கிற கோர்ட் டாஸ்க்ல நடக்கிற பிரச்சனைகளை தான் இன்னைக்கான 2வது ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே பாரு, திவ்யா கணேஷ் இவங்க 2 பேருக்குமே சுத்தமா செட் ஆகாது. கண்டிப்பா இந்த டாஸ்க்ல தரமான சண்டைகள் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோமோவுக்கு கீழே நிறைய கருத்துக்களை பார்க்க முடியுது. அதாவது பாரு வந்து கேம் ஸ்பாயிலர், பாருவால தான் இந்த கேமே பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் பல கருத்துக்களை பார்க்க முடியுது. எப்ப இந்த சண்டையை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணலாம். எதுக்காகனா திவ்யா கணேஷுமே கரெக்ட்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை பல இடங்கள்ல ஃபேவரிட்டிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கருத்துக்களை முழுசா பேசவே தெரியாது திவ்யா கணேஷுக்கு. எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம கண்டதையும் உளருவாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல ஜட்ஜா இருந்து திவ்யா, அமித் இந்த 2 பேருமே என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை திவ்யா, பாரு இந்த 2 பேர்ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.